no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. வினோஜ் பி செல்வம், எஸ்ஜி சூர்யா, அமர் பிரசாத் ரெட்டி, அஸ்வத்தாமன், திரு பொன்னார் அவர்கள் கூட இந்த முறை நிக்க போறதாலாம் சொல்லியிருந்தாங்க. யாருமே அந்த லிஸ்ட்ல கிடையாது. அண்ணாமலை நிக்கல. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அந்த அண்ணாமலை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி எல்லாம் யாரும் காணோம். அண்ணாமலை நிக்கல அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு இதுல வந்து ஒரு முரண்பட்ட கருத்து இருக்குது. இதுல வந்து உடன்பாடு இல்லை, இந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்லயும் உடன்பாடு இல்லை, கூட்டணியிலையும் உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தும். அண்ணாமலையும் இதுல இன்க்ளூட் பண்ணணுங்கிறத பாரதிய ஜனதா முயற்சிச்சாங்க. அதுவும் ஒரு ஆமா அண்ணாமலையை வந்து இல்ல வேண்டாம் நம்ம நிராகரிக்கணுங்கிறதெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய நோக்கம். அண்ணாமலை தான் அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரே ஒழிய பாரதிய ஜனதா கட்சி அடம்பிடிக்கல. இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன் நீங்க பிரிச்சு சொல்றீங்க, அண்ணாமலைக்காக அதை சொல்றீங்க, ரைட்? பட் அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய அளவுக்கான கூட்டம் அங்க உருவாயிடுச்சு இல்ல? அந்த கூட்டம் ஒட்டுமொத்தமா இப்ப பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ என்டிஏவுக்கோ வாக்குகளை போடுவாங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்குல்ல. அந்த வாக்குகள் அங்க அறுவடை ஆகுமா, அங்கதான் பதிவாகுமான்ற டவுட்டே இருக்குல்ல. இப்போ அது கட்டாயமா வரும். அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதிருப்தின்னு ஒண்ணு பிஜேபியில கடந்த 1.5 மாசமா வெடிச்சுட்டு இருக்கு சார். இருக்கு, நான் அதை தான் இல்லைன்னு சொல்ல வரல. அண்ணாமலை தலைவரா மாத்தினதுல இருந்தே இருக்கு. அவரை மாத்திட்டாங்கிறதுல இருந்தே என்ன தலைவரை எடுத்துட்டீங்களே பண்ணிட்டீங்களே. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கட்சிங்கிறதுக்கு தனியா இல்லாம தனக்குன்னு அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு பேனரை கிரியேட் பண்ணிட்டு இருந்தார். இவ்வளவு நாளா வந்து திமுக வந்து எது வந்து தன்னுடைய பெரிய பலம் சொல்லிட்டு இருந்தாங்க, கூட்டணி 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 பாருங்க நாங்க இன்டாக்டா வச்சுக்கிறோம், காலையில பல்லு விளக்குற மாதிரி டெய்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எது வந்து அவங்க பலன்னு சொன்னாங்களோ திமுக அதே இன்னைக்கு பெரிய பலகீனமா மாறி இருக்கு. ஷானவாஸுக்கு விருப்பம் இருக்கிற ஒரு தகவலை சரி அங்கேயும் தெரியப்படுத்திருக்கலாம். அவ்வளவுதான், தகவல் தானே இது, தகவல் தானே. இல்லங்க இது யாரு கிட்ட அவ்வளவு பெரிய பிரச்சனை, தேசிய பிரச்சனை. இதுதாங்க பெரிய பிரச்சனை. ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு இது பிரச்சனை இல்ல. ஏன்னா இது திமுக கூட்டணியில இருக்கறனால அது எப்படி பிரச்சனை இல்லன்னு சொல்லுவீங்க? சார் உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில போட்டிட்டாதான் சார், அதுதான் சார் போட்டி, ஆரோக்கியமான போட்டியாவும் இருக்கும். சீமான் அதுதான் கேக்குறேன். 2 இடத்துல நீ போட்டியறனாவே பயப்படுறன்னு அர்த்தம் இல்லங்க. உனக்கு ஏதோ ஒரு அச்சம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்றாரு. இல்ல நான் கேக்குறது எனக்கு விஜய்க்கு மேல பல விமர்சனங்கள் இருக்கு, அதை விட்டுருங்க. 2 தொகுதியில் நிக்கிறது சட்டம் அனுமதிக்குதா இல்ல? சட்டம் அனுமதிக்குது சார். அப்புறம் என்ன? 3 முதலமைச்சர் வேட்பாளர்களும் உங்களை விட வயசுல மூத்தவங்க, உங்களை விட அரசியல்ல வந்து அதிக அனுபவம் வாய்ந்தவங்க. அப்போ அவங்கெல்லாம் அதிகமான உழைப்பை கொடுக்கும் போது நீங்க வந்து உங்களுக்கு அதுதான் வீக்கர் பாயிண்ட். அப்போ நீங்க அவங்கள விட பல மடங்கு உழைக்கணும் இல்லையா? இன்னைக்கு விஜய் மேல நமக்கு ஒரு விமர்சனம் ஏன் வருது அப்படின்னாக்கா, உங்களுக்கு உழைக்கிறது வந்து நீங்க சிரமப்படுறீங்களே, ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவருமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? அருமையா இருக்கும் சார். தேர்தல் பரபரப்புகள் ஏற்கனவே பிரச்சாரங்கள்லாம் தொடங்கி விட்டது. ஒரு பக்கம் காங்கிரஸும் பிஜேபி என்னங்க வேட்பாளர் பட்டியலே அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, போயிட்டே இருக்கு. கொடுப்பாங்களா இல்லை மே 4 ரிசல்ட் வந்துருமான்னு பார்த்தோம். பிஜேபி வேட்பாளர் பட்டியல் லிஸ்ட் நம்ம பேட்டிக்கு உட்காரத்துக்கு முன்னாடி வந்திருக்குது. முழுசா பார்த்தீங்கன்னா இதுல நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டாங்க. ஒரு சில தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணி வினோஜ் பி செல்வம், எஸ்ஜி சூர்யா, அமர் பிரசாத் ரெட்டி, அஸ்வத்தாமன், திரு பொன்னார் அவர்கள் கூட இந்த முறை நிக்க போறதாலாம் சொல்லியிருந்தாங்க. யாருமே அந்த லிஸ்ட்ல கிடையாது. அண்ணாமலை நிக்கல. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அந்த அண்ணாமலை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி எல்லாம் யாரும் காணோம். அதே போல தெரிஞ்ச நிறைய ஃபேஸ் எல்லாம் விடுபட்டு, அதே போல கொஞ்சம் பரிச்சயமானவர்கள், இன்னொன்னு கொஞ்சம் டாக்டர் நாகேஷ் எல்லாம் எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணவர், ஏற்கனவே சுயேட்சையெல்லாம் நல்லா வாக்கு வாங்கினவர், இன்னும் பலர், பொன் பாலகணபதி, பலருடைய பெயர்கள் எல்லாம் இது பதிவாயிருக்குது. திரு ராமச்சந்திரன், புதுக்கோட்டை ராமச்சந்திரன். எப்படி பார்க்குறீங்க இந்த லிஸ்ட்டை? நீங்க எதிர்பார்த்த லிஸ்டா இது? இல்லை, இது அண்ணாமலை அவர்கள் அவர்களுடைய ஆதரவாளரும் இல்லை, இருக்க மாட்டாங்கிறது ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒன்று தான். அதுக்கு அண்ணாமலையினுடைய சமீபத்திய முரண்பட்ட கருத்துக்கள், அவர்கிட்ட இருந்த முரண்பாடுகள் எல்லாம் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ அதோட அவர் வந்து கோயம்புத்தூர் வடக்குன்னா நிற்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவங்க வந்து மொடக்குறிச்சிக்கு கொஞ்சம் ப்ரொப்போஸ் பண்ண மாதிரி சொன்னாங்க. ஸோ அதிலலாம் அவருக்கு கொஞ்சம் வருத்தம், என்னுடைய ஆதரவாளர்களுக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கெல்லாம் காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் காரணமாக இருந்தார்.
ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு 27 கான்ஸ்டிடியூயன்சி தான் வாங்கியிருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறத விட இப்போ ஒரு சப்போர்ட்டிவாக கான்டெஸ்ட் பண்ணலாங்கிறத விட இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி வந்து எந்தெந்த தொகுதியில் வந்து கொடுக்குற தொகுதியில் எப்படி ஜெயிக்கணும், எந்தெந்த கேண்டிடேட்ஸை வச்சு நம்ம இருக்கக்கூடிய ஒரு 4 எம்எல்ஏக்களை வந்து ஒரு டபுள் டிஜிட் எம்எல்ஏக்கள் பக்கமாக மேலே கொண்டு போகணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. எல்லா கட்சியிலையுமே இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு தேர்தல்னு வரும்போது அது 164 சீட்டு இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு 170 சீட்டு கட்சியாக இருந்தாலும், இல்லை வந்து 5 சீட்டு கட்சியாக இருந்தால் கூட எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கொடுக்கலங்கிற வருத்தம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் கடந்து தான் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு இண்டிவிஜுவல் முக்கியமாக, இன்ஸ்டிடியூஷன் முக்கியமான ஒரு கட்சிக்காரங்க பார்க்கணும். அப்போ எல்லாமே வந்து இண்டிவிஜுவலை விட இன்ஸ்டிடியூஷன் தான் முக்கியம். அப்போ அந்த ஒரு கட்சிங்கிறது ஒன்று நிலைச்சிருந்து வெற்றி பெற்று பயணிச்சாதான் அந்த கட்சியில் இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கலனா கூட கட்சி வளர வளர அதில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக பாரதிய ஜனதா மாதிரி கட்சி ஆரம்பத்தில் அவங்க வெறும் 2 எம்பி, 2 எம்பியில இருந்து இன்னைக்கு வந்து போன தடவை 303ல் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி வந்தாங்க அவங்க. ஸோ இப்போ ஒரு கூட்டணி ஆட்சியிலையும் இருக்காங்க. போன மெஜாரிட்டியில் இருக்கும்போது கூட அவங்க கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சி அப்போ வந்து எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்க முடியாது எல்லா இடத்துலையுமே. ஸோ அதை வந்து அண்ணாமலை போன்ற தலைவர்கள் எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு கட்சிக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 27 சீட்டில் எப்படி வந்து நிற்கக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு அவங்கனால என்னென்ன வகையில் வந்து ஃபுல்லஸ்ட் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நோக்கி அவங்க நவரணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. இந்த வேட்பாளர் லிஸ்ட் ஏன் இவ்வளோ தாமதமாயிருக்கு, என்ன காரணம், எதனால் இவ்வளோ தாமதமானதா பார்க்குறீங்க? இதுதான் இப்போ நம்ம பேசினதுல தான் வந்து அவங்க யார் ஆதரவாளருக்கு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, எந்தெந்த இடத்துல ஆள் போடணும், போடக்கூடாது, ஒரு அண்ணாமலை நின்னா பரவாயில்லங்கிற மாதிரியும் ஒரு கருத்து வந்து பரவலாக ஒரு பாரதிய ஜனதா சைடில் இருந்து இருந்துச்சு. பெர்ஸ்பெக்டிவ் பப்ளிக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலை நிற்கலை அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு இதில் வந்து ஒரு முரண்பட்ட கருத்து இருக்குது, இதில் வந்து உடன்பாடு இல்லை, இந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்லேயும் உடன்பாடு இல்லை, கூட்டணியிலையும் உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தும். அது ஏற்கனவே அண்ணாமலையினால அந்த சலசலப்பு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தப்பட்ட சலசலப்பு தான். இல்லை, அது கடந்த காலங்கள். அதுக்கு பிறகு அவர் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண பிறகாகவும் அதே போல் தேர்தல் நெருங்கி வர்ற காலகட்டத்தில் இந்த பூத் கமிட்டி எல்லாத்துலேயும் எடப்பாடியை முதல்வராக பாடுபடணும், நம்மளாம் ஒன்றா நிற்கணுன்ற அந்த வாய்ஸ்க்கு வந்துட்டார்ல அவரு. வந்தார். பட் நடுவில் அவர் என்ன சொல்கிறது, ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி அப்படி இப்படி ஒரு சீசா மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு அனியன் ஸ்லைடில் வந்து சில நேரங்களில் அம்பியாவும் சில நேரத்தில் ரெமோவாவும் மாறி மாறி அவர் இருக்கிறத பார்க்க முடியுது. அவருக்கோ இல்லை ஒரு ஆதரவாளர்களுக்கோ சீட்டு கிடைக்கலைங்கும் போது யாராக இருந்தாலுமே ஒரு வருத்தம் இருக்கும். பட் அதையும் கடந்து நான் அதனால தான் சொன்னேன், இண்டிவிஜுவலை விட இன்ஸ்டிடியூஷன் தான் பெருசு. அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்மளால அந்த வின்னிங் கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணணுங்கிறத கொண்டு வரணும். ஸோ அது வந்து அண்ணாமலை நீங்கள் கேட்ட மாதிரி எதனால லேட்டுனாக்கா இன்னைக்கு அண்ணாமலையும் இதில் இன்க்ளூட் பண்ணணுங்கிறத பாரதிய ஜனதா முயற்சிச்சாங்க. அதுவும் ஒரு ஆமா ஆமா அண்ணாமலையை வந்து இல்ல வேண்டாம் நம்ம நிராகரிக்கணுங்கிறதெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய நோக்கம் இல்லை. அண்ணாமலை தான் அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரே ஒழிய பாரதிய ஜனதா கட்சி அடம் பிடிக்கல. அவரை எங்கேயாவது ஒன்று நிறுத்த, ஏன்னா அது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவும் நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். அவரும் வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டரா இருக்கணும். ஏன்னா அவரும் வந்து அவருடைய தலைமைத்துவத்துல தமிழ்நாட்டில் நல்லபடியா வேலை பார்த்து கொண்டு வந்திருக்காரு கட்சியை. அப்ப அவரை முன்னிலைப்படுத்தணுங்கிறதுலயும் பாரதிய ஜனதா குறிக்கோளா இருக்கு. ஆனா ஒரு இப்ப இன்னைக்கு அவங்க போறது வந்து தனிப்பட்ட பாரதிய ஜனதாவா இருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு கூட்டணி கட்சியில இருக்காங்க. அப்ப கூட்டணிங்கும் போது பல கட்சிகளோட நீங்க சமரசப்படுத்தி தான் நீங்க போயாகணும். சார், இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன் நீங்க பிரிச்சு சொல்றீங்க, அண்ணாமலைக்காக அதை சொல்றீங்க, ரைட். பட் அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய அளவுக்கான கூட்டம் அங்க உருவாயிடுச்சு இல்ல. அந்த கூட்டம் ஒட்டுமொத்தமா இப்ப பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ என்டிஏவுக்கோ வாக்குகளை போடுவாங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்குல்ல. அந்த வாக்குகள் அங்க அறுவடை ஆகுமா, அங்கதான் பதிவாகுமான்ற டவுட்டே இருக்குல்ல. இப்போ அது கட்டாயமா வரும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப அண்ணாமலை எந்த கட்சிக்காக போய் வேலை பார்க்க போறாரு? பிஜேபி, ஏடிஎம்கே, என்டிஏவுக்கு தான் வேலை செய்யணும். அப்ப ஆப்வியஸா வந்து இன்னைக்கு அண்ணாமலை இல்ல சீட்டு கிடைக்கலங்கிற வருத்தம் இன்னும் 2 நாளைக்கு இருக்கும். ஓகே, கொடுக்கலையேங்கிற வருத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வருத்தம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து சில காரணங்களை சொல்லுவாரு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து பாசிஃபை ஆவாங்க. ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அந்த சலசலப்புகளை ஏற்படுத்துவாங்க. அவங்க கிடைக்கிறது வேணுங்கிறத அடையறதுக்காக. அது முடியல, டிக்ளேர் ஆயிடுச்சுங்கும் போது இனிமேல் நீங்க என்ன சலசலப்பு பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்ல, அதிருப்தின்னு ஒண்ணு பெருசா இருக்கு பிஜேபிக்குள்ள. எல்லா கட்சியிலும் இருக்கும். இல்ல சார், அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதிருப்தின்னு ஒண்ணு பிஜேபில கடந்த 1.5 மாசமா வெடிச்சிட்டு இருக்கு சார். இருக்கு, நான் அதை தான் இல்லன்னு சொல்ல வரல. அண்ணாமலை தலைவரா மாத்தினதுல இருந்தே இருக்கு. அவரை மாத்திட்டாங்கிறதுல இருந்தே என்ன தலைவரை எடுத்துட்டீங்களே பண்ணிட்டீங்களே. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கட்சிங்கிறதுக்கு தனியா இல்லாம தனக்குன்னு அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு பேனரை கிரியேட் பண்ணிட்டு இருந்தார்.
பிஜேபிக்கு இப்போ ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியா மோடியான்னு ஒரு 2 பிராண்ட் இருக்கும். ஆமா. மோடி பிராண்டுங்கிறது பெருசா இருக்கும். அந்த மாதிரி இவரும் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதுக்குள்ளார தான் வந்து தமிழ்நாட்டினுடைய மோடி ஆகணுங்கிற மாதிரி இவர் முயற்சி பண்ணதா தான் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே. அதுக்கு காலங்கள் இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலைக்கு இவ்வளவு தூரம் வெளிச்சங்கள் இருக்குன்னா அந்த வெளிச்சம் யாரால கொடுக்கப்பட்டது? இதே கேடர்ஸ் தான். இதே கேடர்ஸ். அந்த யார் கேடர்ஸ்? பாரதிய ஜனதாவுடைய கேடர். ஓகே. இதே அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாம வேற இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா அவருக்கு இவ்வளவு வெளிச்சம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. இன்னைக்கு ஒரு மத்திய அரசாங்கத்துல இருந்தனால அவரால் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு எதிர்கட்சி அரசியல இங்க தமிழ்நாட்டுல அவரால் பண்ண முடிஞ்சது. ஒரு பேக்கப் இருந்துச்சு, மீடியா வெளிச்சம் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பாரதிய ஜனதா மத்தியில ஆளும் அரசாங்கமா இருக்கிறனால. அது வெறும் தனிப்பட்ட அண்ணாமலைக்காக கிடைச்ச இல்ல. பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அந்த வாய்ப்பை நல்வாய்ப்பா பயன்படுத்தி அண்ணாமலை அவர்களும் கட்சியை வளர்த்தினாரு, தானும் வளர்ந்தார். அப்ப இது வந்து ஒரு மியூச்சுவலா இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆனா கடைசில வந்து நான் தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் பெருசு அப்படின்னு ஒரு மனநிலை எந்த கட்சியில யாருக்கும் அப்படி வெளிப்படுத்தல. அண்ணாமலை எங்க அப்படி சொல்லவே இல்லையா? நான் தான் பெரிய அதனால அப்படின்னு சொல்லல. அந்த அதிருப்தியை நீங்க வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும்னா இதெல்லாம் வெளியே வரும். அப்ப நீங்க சொல்றீங்களே இப்ப அண்ணாமலைக்குன்னு ஒரு பிராண்ட் வந்துருச்சு. இப்ப அண்ணாமலை அதிருப்தியாளர்கள் வந்து பாரதிய ஜனதாக்கு ஓட்டு போடுவாங்களா, அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்களான்னாவே இது வந்து அந்த மாதிரி ஒரு திசையை அவர் நவுத்துறாருன்னு அர்த்தம். சரி. அது வந்து எந்த கட்சியுமே ரசிக்க மாட்டாங்க. அது அந்த அவன் தனிப்பட்ட நபருக்கும் அது இல்ல, அவரும் அதை வந்து அமிக்கபிளா போவாருன்னு தான் நான் பாக்குறேன். ரைட். நம்ம பிஜேபி நிறைய பேசிட்டோம். காங்கிரஸ்க்கு வருவோம். ஏன் இவ்வளவு தாமதம்? என்ன நடந்துனுங்குது இன்னைக்கு? காங்கிரஸ்க்கு வந்து இப்ப நம்ம பாரதிய ஜனதாவை பார்த்ததை விட காங்கிரஸ்குள்ளார ஒரு பெரிய இங்க ராட்சிக்கு வந்து சாதாரண லெவல்ல அதிருப்தி. அங்க ராகுல் காந்திக்கே அதிருப்தி. எதுக்கு? திமுக கூட்டணியில இருக்கிறது. அப்படியெல்லாம் எங்கேயும் அவர் வெளிப்படுத்த இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது திமுக கூட்டணியில நல்ல சுமூக கூட்டணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டணிக்கு வாழ்த்துக்கள் எங்கேயாவது ட்வீட் போட்டிருக்காரு? திமுக நிர்வாகிகளும் கேடர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல காங்கிரஸ் அவர் இங்க பிரச்சாரத்துக்கும் வர தேவையில்ல, அவர் வாழ்த்துன்னு சொல்ல தேவையில்ல, அதெல்லாம் நடக்காம இருந்தாவே நல்லது நடந்துரும். அப்ப அதுதான் நான் சொல்ல வரேன். எவ்வளவு அதிருப்தி இருக்கு பாத்தீங்களான்னு. ராகுலால இங்க ராகுல் வந்து பிரச்சாரம் பண்ணி தான் திமுக ஓட்டு வாங்கணுமா என்ன சார் பேசுறீங்க? அப்புறம் ஏங்க 28 சீட்டு கொடுத்து இழுத்து பிடிச்சிங்க? அப்ப கனிமொழி அம்மையார் ராகுல் காந்தி வீட்டுக்கு போனாங்களா? யார் வீட்டுக்கு போனாங்க இந்த கூட்டணி பேசுறதுக்கு? ராகுல் காந்தினால ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க ஏன் சார் டெல்லியில தங்கச்சி அவர்களை அனுப்பிச்சு பாத்தீங்க? ராகுலுக்கு தான் ஸ்டாலின் தேவை. ஓகேங்களா? ஒன்னும் ராகுலுக்கு வந்து ஸ்டாலின் வேணும் அப்படின்னு ஒரு வெயிட். தமிழ்நாட்டுல யார் ஆட்சியில் இருக்கிறது இப்போ? சார் ஸ்டாலின் தான் சார். அப்ப அடுத்தது ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது யாரு? அதற்காக காங்கிரஸ் நினைக்கிற ஆட்சியில வரும். காங்கிரஸ் என்ன ஸ்ட்ரென்த்னு தெரியும்ல? சரி, தெரியுது இல்ல? ஆமா. எதுக்காக நீங்க மல்லு கட்டி இழுத்து பிடிச்சி நீங்க 20 சீட் ஏன் கொடுத்தீங்க? போனா போயிட்டு போது விட வேண்டியதானே? என்னைக்காவது வந்து இந்த அளவுக்கு தண்ணி காமிச்சிருக்காங்களா திமுக காங்கிரஸ்? இந்த தடவை லிட்டரலா திமுக தண்ணி காமிச்சாங்கல்ல காங்கிரஸ். சரி. 18 சீட்டுக்குள்ள சுருட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையா? பீகார் எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க முடியாது, காங்கிரஸ் ஒண்ணும் கிடையாது, ஆச்சா போச்சான்னாங்க. 3 மாசம் அலைய விட்டாங்களா இல்லையா திமுகவை? எவ்வளோ இது பண்ணாங்க? 25 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு போய் கடைசியில் முடிவு பண்ணது யாரு? அப்போ யாருக்கிட்ட அடி பண்ணிச்சது? திமுக. அப்ப இங்க வந்து நீங்க சொல்றதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். காங்கிரஸுக்கு திமுகவுடைய தயவு தேவையில்லை, ஆனா திமுகவுக்கு காங்கிரஸுடைய தயவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி இருந்தா நீங்க தைரியமா விட்டுருக்கணும். காங்கிரஸ் அவங்க டிவிக்கே கூட போறோம் தானே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப இது என்னன்னா, இது வந்து ஒரு பொருந்தா கல்யாணம்னு சொல்லுவாங்க பாருங்க, பிடிக்காத பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி பெருகுது திமுக கூட்டணி. இந்த தடவை வந்து ரொம்ப ரிஸ்க் காங்கிரஸ்க்கு. ஏன்னா திமுகவுடைய ஓட்டு காங்கிரஸ்க்கே டிரான்ஸ்பர் ஆகாது, காங்கிரஸ்காரங்க ஓட்டுக்கு திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. அதே மாதிரி தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்க நிக்குது, எந்த கூட்டணி கட்சியும் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. மேபி திமுக கூட்டணி கட்சி திமுக கட்சிக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதே கஷ்டம். அப்போ இவ்வளவு நாளா வந்து திமுக வந்து எது வந்து தன்னுடைய பெரிய பலம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கூட்டணி 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 பாருங்க நாங்க இன்டாக்டா வச்சுக்கிறோம், காலையில பல்லு விளக்குற மாதிரி டெய்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எது வந்து அவங்க பலன்னு சொன்னாங்களோ திமுக அதே இன்னைக்கு பெரிய பலகீனமா மாறி இருக்கு. இல்ல அது ரிசல்ட் வரும்போது கட்டாயம் தெரியும். இல்ல காங்கிரஸ் தாமதத்துக்கும் அதாவது இனி இதுலயும் வெட்டக்கூடாது, திமுக வேட்பாளர்கள் மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க ரெடி பண்ணி. அதுல கூட பாத்தீங்க, இது வந்து விடுதலை சிறுத்தைகள்ல கூட எதிரொலிச்சது பாத்தீங்களா? அண்ணா திருமாவளவன் அவர்கள் பட்டியல் அது அவருக்கான பட்டியலை வெளியிட்டுக்கிட்டாரு. அவர் ஆலூர் சானவாஸ்க்கு ஏன் சீட்டு கொடுக்கலங்க போது அவர் என்ன கருத்து சொன்னாரு கவனிச்சீங்களா? அவர் கேட்ட தொகுதி கிடைக்கல, அதனால கொடுக்கல. அவர் டிக் பண்ணிருப்பாரு. அந்த தகவல் யாருகிட்ட இருந்து வந்துச்சுங்கிறாரு. நாகப்பட்டினம் வேண்டாம்னு ஆலூர் சானவாஸ்
சொன்னதா யாருகிட்ட சொன்னாரு திருமாவளவன் திமுக அவர்கள்? தரப்புல இருந்து வந்ததா சொல்றாரு சார். அப்போ ம். ஆலூர் சானவாசுக்கு தலைவர் திருமாவளவனா ஐயா ஸ்டாலின் அவர்களா? அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில எம்எல்ஏவா திமுக எம்எல்ஏவா? அதெல்லாம் கிரவுண்ட்ல தெரிஞ்சிரும் சார். இப்ப என்னங்க கிரவுண்ட்ல வம்பா இருக்கு நான் சொல்றது. சார், அப்ப இதெல்லாம் வந்து ஆலூர் அண்ணன் ஷானவாஸுக்கு விருப்பம் இருக்கிற ஒரு தகவலை சரி அங்கேயும் தெரியப்படுத்திருக்கலாம். அவ்வளவுதான், தகவல் தானே இது, தகவல் தானே. இல்லைங்க இது யாருகிட்ட இது அவ்வளவு பெரிய பிரச்சனை, தேசிய பிரச்சனை. இதுதாங்க பெரிய இது பிரச்சனை. பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். உங்களுக்கு இது பிரச்சனை ஆமா, இல்ல. இது ஏன்னா இது பிரச்சனையே திமுக கிடையாது. கூட்டணியில இருக்கறனால அது எப்படி பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவீங்க? ம். இப்போ நீங்க வந்து ஒரு எம்எல்ஏங்க, சார், ஒரு அவருக்கு- எம்எல்ஏ அவருக்கு அவருடைய விருப்பம் தலைவர் விருப்பம் இருப்பதை கொடுக்கிற இடத்துல ஏதாவது கொடுக்கிற கருத்து இடம் யாரு? பரிமாற்றம். சீட்டு கொடுத்தது யாரு? அண்ணன் திருமா கொடுத்தாரா திமுக கொடுத்துச்சு? அதனால தான் இந்த திமுக கேள்வி. வாங்குற சீட் சார். இது ஒரு பெரிய விவாதமே இல்ல சார். இது ஐயோ, நீங்க இது ஏன் என்னங்க விவாதம் பெரிய பண்றீங்க? விவாதம் இது இல்லன்றீங்க? விவாத பொருளே கிடையாது இது. இது என்னங்க வம்பா இருக்கு? இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க எந்த சீட்ல கண்டெஸ்ட் பண்ண போறீங்க? அவரு பானை சின்னம் தான். அவர் விசிகாவுடைய எம்எல்ஏ தானே? ஆமா ஆமா, அப்ப யார் அவருக்கு வந்து ஃபார்ம் பி சைன் பண்ணுது? திரும்ப தான். அப்ப வந்து நீங்க யாருகிட்ட சொல்லணும் உங்களுக்கு விருப்பம் இல்லங்கறத? அது முடிஞ்சிருச்சு சார். இப்ப அவருக்கு சீட்டே ஏன்னா இல்ல சார். முடிஞ்சதுன்னு இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ம். காலம் தாழ்ந்து அவர் முழிச்சிருக்காரு இப்போ. ம். ஏன் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களே இன்னைக்கு எம்எல்ஏவா நிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? எம்பியா இருக்காருல ஏற்கனவே. சரி. ஏன் திருப்பி எம்எல்ஏவா நிக்கிறாரு? அவர் இன்னொன்னு சொல்றாரு. ஏன் வந்து நான் நிக்கிறேங்கிறது அதுக்கும் காரணம் சொல்றாரு. அதுக்கு என்ன காரணத்தை சொல்றாரு? 2026 தேர்தலுக்கு அப்புறம் தமிழக அரசியல்ல பெரிய மாற்றம் வரப்போகுது. ம். அவருக்கு ஸ்டேட்டஸ் கோல நம்பிக்கை இல்ல. சரி. அப்ப இப்ப இருக்கிற மாதிரியே திமுக ஆட்சிக்கு வர்றதுல அவருக்கு அப்படின்னு எந்த விதமான வெளிப்படையா சொல்லல பார்வையும் சார். வெளிப்படையா சொன்னதுக்கு நீங்க ஏன் ஏங்க குறிப்புரை எழுதிருக்கீங்க? 2026 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தமிழகத்தில் அரசியல் நிலைப்பாடு பெருமளவுக்கு மாறணும். என்ன அர்த்தம்? மாறும். அவர் என்ன கட்சி அர்த்தம்? நீங்க டீகோட் பண்ணுங்களேன். அவர் கட்சி ஒரு பெரிய அளவுக்கு வளரணும்னு நினைக்கிறாரு. அந்த மாற்றத்தை கூட அவர் சொல்லுவார் சார். ஏங்க சரிங்களா? தமிழக அரசியல்ங்கிறாருங்க. அப்படின்னா விசிகாவுடைய மாற்றம் என்ன சொல்லியிருக்கணும்? சரி. 2026 தேர்தலுக்கு அப்புறம் தமிழக அரசியல் பெருமளவுக்கு மாற்ற போகுது. ரைட். என்ன இதுல இது உங்களுடைய டீகோட் என்ன நீங்க சொல்லுங்களேன். தமிழக அரசியல்ல விசிகாவும் ஒரு முக்கிய கட்சியா வரணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து 2026க்கு அப்புறம் விசிகா வந்து பாருங்க எப்படி வந்து நிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு முன்னாடி வேட்பாளர்களை அறிவிக்கும் போது அண்ணன் கண்ணீர் விடாத கூட இல்ல சொன்னாரு. நமக்கு வந்து எத்தனை சீட்ல இப்படி நசுக்க பாக்குறாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறீங்க, நம்மளை வளர விடாம பாக்குறாங்க. எந்த கட்சி கூட்டணியில இருக்கீங்க நீங்க? திமுக கூட்டணியில இருக்கீங்க. அப்ப உங்களை சுத்தி இருக்கீங்க பூரா உங்களை வளர விடாம பண்றாங்கன்னா எந்த கூட்டணியில இருக்கீங்க? திமுக கூட்டணியில இருக்கீங்க. அந்த கூட்டணி எப்படி ஃபேஸ் பண்ணதுன்னு நம்ம அப்போ பார்க்கலாம். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்த பிரச்சனை காங்கிரஸ்க்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனை. திருப்பி இந்த 2026ல காங்கிரஸ்க்கு வந்துடக்கூடாதுன்னு காங்கிரஸ் வந்து முழிப்போட இருந்து இத வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலா அறிவிக்கணுங்கிறதுல கொஞ்சம் பாத்துட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட் நான் ரிசல்ட் வந்ததும் பார்க்கணும். உங்ககிட்டயே பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரைக்கிங் அவ்வளவு ரேட் விழிப்போட ஒரு லிஸ்ட் ரெடி இல்லைங்க, பண்றாங்க. நானே அதைத்தான் சொல்ல வரேன். ஸ்ட்ரைக்கிங் ரேட் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை கட்சிக்கும் குறையும், திமுகவுக்கும் குறையும். ஏன்னா இது அந்த அளவுக்கு வந்து லோடு தாங்காத அளவுக்கு நீங்க 23 24 பேர்த்த வண்டியில ஏத்தி வச்சிருக்கீங்க. அதனால அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பிச்சுக்கிட்டு போயிட்டார். போங்கயா நீங்க கொடுக்குற சீட்டும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு. அண்ணன் கமலஹாசன் என்ன பண்ணார்? ஐயா அரசியல் ஞானி அவரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற சீட்டுக்கு நீங்க சொல்லக்கூடிய சின்னத்துல நிக்கிறதுக்கு நாங்க வேணா சும்மாவே வேலை பார்த்துட்டு போறோம்ட்டார். அவர் என்ன சொல்றாரு? பார்த்து மியூசிக் போடுங்க, நான் பேசுறதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கை பார்த்து ஸ்கோர் பண்ணுங்க. நீங்க ஒரு சோகப்பான சீன் கொடுத்தீங்கன்னா நான் அழுகிற மாதிரி ஆயிரும், சந்தோஷமான மியூசிக்கை போடுங்கன்றார். மதிமுகல இருந்து வந்து அவர் என்ன சொல்றாரு? நாங்க வந்து சிரிச்சுக்கிட்டே உள்ளார அழுதுகிட்டு இருக்கான்றார். எந்த கட்சியாவது ஹாப்பியா இருக்காங்களா? திமுக. அப்போ திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை கட்சியினுடைய ஸ்ட்ரைக் ரேட்டும், நீங்க காங்கிரஸ் பத்தி சொல்றனால சொல்றேன், அத்தனை கட்சி ஸ்ட்ரைக் ரேட்டும் பயங்கர படுபாலதாளத்துக்கு போகுது. ஏன்னா எந்த கூட்டணி கட்சியும் சந்தோஷமா இல்ல. ரைட் சார், மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் இதுல ஒரே ஒரு வெற்றியாளர் யாருன்னா ஒரே ஒரு வெற்றியாளர்னா தேமுதிக மட்டும்தான் வெற்றியாளர். சரி, தேர்தலில் திமுக ஜெயிக்குதா அண்ணா திமுக ஜெயிக்குதாங்கிறத விட தேமுதிக ஏற்கனவே ஜெயிச்சிருச்சு. ரைட். ஓ, ஏன்னா வெறும் 2 லட்சம் வாக்குக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க, 10 எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டாங்க. அம்மையார் பிரேமலதா ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க? இந்த கூட்டணிக்காக நாங்களும் வந்து தியாகம் பண்ணிருக்கோன்றாங்க. யோசிச்சு பாருங்க, கம்யூனிஸ்ட் பண்ணது தியாகம் இல்ல, சிபிஎம் பண்ணது தியாகம் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் பண்ணது தியாகம் இல்ல, மதிமுக பண்ணது தியாகம் இல்ல, அண்ணன் வேல்முருகன் வெறுத்து போய் வெளியே போனது, ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து வேண்டாங்க நான் சும்மாவே வேலை பார்க்கறேன்னு சொல்லி இதெல்லாம் தியாகம் இல்ல. அம்மையார் அவர்கள் வந்து நாங்க 10 சீட்டை விட சேர்த்து கேட்டுக்கிட்டு இருந்தோம், நாங்க 10 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டதே நாங்க பண்ண தியாகங்கும் போது எந்த அளவுக்கு அந்த கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்க வந்து, நான் அதனாலதான் பல இடத்துல சொன்னேன், அந்த கூட்டணி கட்சிக்கான வடிவேல் தான் ஒரு படத்துல அவர் அழுகாம ஆள் போட்டு அழுதுட்டு இருப்பார், இவர் அழுகிறது போல ஒரு ஆளை வாடகைக்கு போட்டு அழுதுட்டு இருப்பார். அந்த மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஆள் போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ரைட் சார், அவங்க அழுகுறாங்களா சிரிக்கலாங்கன்னு ரிசல்ட் அப்போ தெரியும். சீமான் தனித்து பயணம், தனித்தே போட்டியிட்டு பயணம், அவருடைய எப்போதுமான பயணத்தை அவர் தொடங்கிட்டாரு. விஜய் தனிமையில் பயணம், யாரும் இல்லை, வெளியிலேருந்து வந்தவங்களெல்லாம் ஒரு 105 106 பேரை
வெளியாட்கள் எல்லாம் வந்து வேட்பாளர்களா போட்டிருக்காருன்னு ஒரு பார்வை. விஜய் அரசியல் அவரு எப்படி போயிட்டு இருக்காரு? 2 தொகுதியில போட்டியிடுறாரு. அவருடைய பயணம் எல்லாம் எப்படி இருக்கிறதா? இல்ல 2 அரசியல்ல இப்ப 2 தொகுதியில போட்டி போறத பத்தி எனக்கு ஒன்றும் விமர்சனம் இல்ல. அது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அந்த வாய்ப்பை கொடுக்குது. ம். பல தலைவர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வாஜ்பாயில இருந்து, அத்வானில இருந்து, ராகுல் காந்தியில இருந்து, ஐயா மோடியில இருந்து, தமிழ்நாட்டுல சொல்லுங்க. எல்லா ஜெயலலிதா அம்மையார் 4 தொகுதி வேற இப்ப கரண்ட் லீடர்ஸ் சொல்லுங்க. பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப இல்ல விஜய்க்கு சார், கொடுத்திருக்கிற எதுக்கு வாய்ப்பு எதுக்கு 2 தொகுதியில நான் போட்டி? பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மேபி அவர் வந்து இங்க சென்னைங்கிறது வந்து திமுகவினுடைய கோட்டைன்னு சொல்றாங்க. ம். திமுக கோட்டையில நான் ஓட்டைய போடுறேன். இந்த இடத்துல வந்து ஒரு சிட்டி லெவல்ல இருக்கும்போது அது ம். பிரதிபலிக்கும். ஐயா அவருடைய திருச்சிங்கிறது- கேண்டிடேட் வேற ஒரு கேண்டிடேட் போட்டு இங்க ஓட்டையை போட முடியாதா? அவரே இருந்தாலும் நின்னாதான் இப்ப ஓட்டை போட முடியுமா? விஜய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர் பூரா பேசப்படுது. ம். இப்ப இது சேப்பாக் திருவல்லிக்கேணிங்கிறது பேசப்படுது. ஏன்னா அவர் வந்து சார், உதயநிதி ஒரு ஸ்டாலின் தொகுதியில நிக்கிறனால. போட்டிட்டாதான் சார் அதுதான் சார் போட்டி, ஆரோக்கியமான போட்டியாவும் இருக்கும். ஏங்க நீங்க சீமான் அதுதான் கேக்குறேன். 2 இடத்துல நீ போட்டிடுறனாவே பயப்படுறன்னு அர்த்தம். இல்லைங்க இது உனக்கு ஏதோ ஒரு அச்சம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்றாரு. இல்ல நான் கேக்குறது எனக்கு விஜய்க்கு மேல பல விமர்சனங்கள் இருக்கு. அதை விட்டுருங்க. ஆ. 2 தொகுதியில் நிக்கிறது சட்டம் அனுமதிக்குதா இல்லையா? சட்டம் அனுமதிக்குது சார். அப்புறம் என்ன? ம். அப்ப உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு என்ன பண்றது? நான் அதனாலதான் இத்தனை அத்வானி இருக்காரு, இல்ல, இத்தனை பேர் என்ன இருக்காங்க. தேவை எழுந்திருக்குன்னு நான் கேக்குறேன். 2 தொகுதி அதான் போட்டி. அவர் நான் என்ன பாக்குறேன்னா, ஒண்ணு மெட்ராஸ்ல வந்து சென்னையில திமுக கோட்டைங்கிறதுல ஆ. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வெற்றி வாகை சூடணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு சிட்டியில எது பண்ணாலும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும். இது நம்ம ஒரு சிட்டி ஃபேஸ் அர்பனையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ம், திருச்சிங்கும் போது ஒரு டெல்டா ரீஜன் வருது. ம். அப்ப அந்த டெல்டா சார்ந்த மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அது ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி. சரி. அப்ப வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம வந்து ஒரு லீடர்ஷிப் எக்ஸ்பான்ஷனுக்காக நம்ம போறோங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். 2 தொகுதி போட்டின்றது அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. ஏதாவது ஒரு தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் முழு நேரமா அதை பணியாற்றி கொண்டிருக்கலாம்ல. இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொல்ற மாதிரி இங்க சென்னையில மட்டும் இருந்தா அவர் நமக்கு அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா பெரிய அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போக மாட்டேங்கிறாருன்னு எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. ம். அட்லீஸ்ட் இவர் திருச்சியில நிக்கிறனால ஒண்ணு அட்லீஸ்ட் நாமினேஷன் போறதுக்கு போனனால நேத்து அங்க போய் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது வந்து எனக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையா பாக்குறேன். ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்க்கும்போது நான் பார்க்கக்கூடியது அவங்க என்ன நினைச்சு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கறது ஒண்ணு சென்னையில வந்து ஒரு தலைநகரத்துல வந்து திமுக கோட்டைன்னு சொல்ற இடத்துல நம்ம வந்து ஒரு ஓட்டையை போடணும். 2வது வந்து டெல்டா ரீஜன்லயும் வந்து நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அப்ப நம்மளுடைய லீடர்ஷிப் கேப்பபிலிட்டியை வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ப்ராடரான ஒரு பொசிஷனிங் பண்றோங்கிறதுல ம். பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ம். அப்படிதான் நான் அவங்க பார்க்குறேன். அது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குது. 2 தொகுதியில் நின்றதுனால பரவாயில்ல, பிரச்சாரத்துக்காவது போறாரு. பிரச்சாரத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் என்னைக்கு வருவாருன்னு நமக்கு தெரியாது. ஆ, அதே இப்போ நேற்று எங்கெங்கெல்லாம் வந்து போனாருன்னு எனக்கு தெரியல. அவர் லால்குடி போறதா ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருச்சி ஈஸ்ட்லலாம் எங்கேயும் போல, வெஸ்ட்லயும் வந்து போய் பண்றதா இருந்துச்சு. எங்கேயும் போல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பிளான்ல இருந்த மாதிரி சொல்லப்பட்டது. என்னதான் பிளான் இது? இது என்ன மாதிரி ஒரு அதெல்லாம் நமக்கு அவர் மேல இருக்கக்கூடிய பெரிய விமர்சனங்கள் என்னன்னா, அந்த ஏதோ ஒரு படத்துல தான் வந்து இது எவ்வளோன்னு கேட்பான் 4 தெளிஞ்சிருச்சு மறுற ஆடுறான்னு தெளிய வச்சு அடிக்கிறாங்கங்கிற மாதிரி இவர் அப்பப்போ வந்து ஒரு பேசிட்டு ஒரு பேசுபடு பொருளாக ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 4-5 நாள் தலையை காமிக்க முடிஞ்சிரும். என்ன 15-18 நாள் அதுதான் சொல்ல வரேன். இன்னும் ஒரு 18 நாள் தான் உங்களுக்கு வந்து இப்போ இருக்குது. இதே ஆதவர்ஜனா தான் ஸ்டேஜில் சொன்னார், எம்சிசி மட்டும் வரட்டும் பாருங்க எங்கள் தலைவர் கில்லியா வந்து விளையாடுவாருன்னாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மார்ச் எங்கே இருக்குது? இன்னைக்கு வந்து தேதி வந்து இன்னைக்கு 4ஆம் தேதி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கீங்க? நீங்கள் அப்ப எவ்வளவு பெரிய காலத்தை வந்து நீங்க வீண் விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பு இல்லை. அப்ப 76 வருஷம் திமுக கூட போட்டி போடுறீங்க. அந்த தலைவருக்கு 75 வயசு ஆச்சு. அவருடைய உழைப்பு எப்படி இருக்கு? அதே மாதிரி அண்ணா திமுக 53 வருஷம் முடிஞ்சது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து 71 வயசு ஆச்சு. அவருடைய உழைப்பு எப்படி இருக்குது? நாம் தமிழர் சீமான் கட்சி ஆரம்பிச்சு 16 வருஷம் ஆச்சு. தேர்தலில் வந்து இன்னைக்கு 10வது வருஷம் 5வது பொது தேர்தலை சந்திக்கிறாங்க. அவருடைய வயசுல இன்னைக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு கொட்டிட்டு இருக்காரு. அப்ப இந்த 3 முதலமைச்சர் வேட்பாளர்களும் உங்களை விட வயசுல மூத்தவங்க, உங்களை விட அரசியல்ல வந்து அதிக அனுபவம் வாய்ந்தவங்க. அப்போ அவங்கெல்லாம் அதிகமான உழைப்பை கொடுக்கும் போது நீங்க வந்து உங்களுக்கு அதுதான் வீக்கர் பாயிண்ட். அப்போ நீங்க அவங்கள விட பல மடங்கு உழைக்கணும் இல்லையா? இன்னைக்கு விஜய் மேல நமக்கு ஒரு விமர்சனம் ஏன் வருது அப்படின்னாக்கா, உங்களுக்கு உழைக்கிறது வந்து நீங்க சிரமப்படுறீங்களே, ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப சீமான் அவர்கள் கூட்டணி பிரச்சனை கிடையாது. அதனால என்ன பண்ணாரு, எல்லாத்த விட 234 தொகுதியில அவர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி படன்னு எல்லா வேலையும் முடிச்சு அவங்க கில்லி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. அது நீங்க தனிச்சு நிக்கிறீங்களா இல்ல தனித்து விடப்பட்டனால தனியா நிக்கிறீங்களா, எப்படியோ தனியா நிக்கிறீங்க. உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வேலை பார்க்கறதுல என்ன சிரமம்? சீமான் மாதிரி நீங்க ஏன் வந்து கில்லியா சுத்தக்கூடாது? அடுத்தது இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேர்தல் அறிக்கை வந்திருக்கா? இல்ல. திமுக தேர்தல் அறிக்கை விட்டுட்டு அதை போய் பேசிட்டு இருக்காங்க.
அதிமுக தேர்தல் அறிக்கை விட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த தடவை அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து திமுக காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இவர் அன்புமணி சொல்றாரு, இத்தனை நாள் வந்து சூப்பர் அவங்க தான் ஹீரோன்பாங்க, இந்த தடவை பார்த்தா காமெடி பீஸா இருக்குதுன்னு போட்டு திமுக வந்து அவங்க ஒரு பக்கம் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் எப்பயுமே மேனிஃபெஸ்டோ கொடுக்கறதுல அவங்க வந்து ஆட்சி வரைவுன்னு கொடுக்குறாங்க. செயல்பாட்டு 16ல் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 10 வருஷம் கழிச்சு அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணி அது வந்து ஒரு 5 கேபிட்டலே வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் கேபிட்டலாக கொண்டு வந்து விவசாயிகளினுடைய பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி டாஸ்மாக் வந்து பூரண மதுவிலக்குன்னு கொண்டு வந்து இலவசங்கிறது 3 தான். நீர், கல்வி, மருத்துவம், இந்த 3 மட்டும்தான் இலவசம்னு சொல்லிட்டு ஒரு வரைவு திட்டத்தை கொடுத்து அவங்க வந்து ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுத்து போட்டு எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது இவர் வந்து மகளிர் தினத்தன்னைக்கு 12 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வேட்பாளர் அறிவிக்கும் போது இளைஞர்களுக்குன்னு கொடுத்தாரு, அன்னைக்கு மகளிருக்குன்னு கொடுத்தாரு. இன்னும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்றாரு. எனக்கு என்ன புரியலன்னா, இவங்க இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் வாக்குறுதி 2031 தேர்தலுக்காக வாக்குறுதி ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல 2026 தேர்தலை இவங்க சீரியஸாவே பாக்குறாங்களாங்கிற ஒரு விமர்சனம் எனக்கு. சரி. அப்போ இவங்க வந்து அப்பப்ப வந்து பேசினா எப்படி ஒரு இந்த மாரல் கவர் ஆஃப் கான்டெக்ட் கடைசீட்ல இப்ப 2020 ஓவர்ல ஆமா கடைசீட்ல வந்து ஒரு 4-5 ஓவர் அடிச்சா போதும். அந்த 4-5 ஓவர் கூட நீங்க விளையாட மாட்டேங்கிறீங்கிறதான இப்ப பிரச்சனையா இருக்கு. ஒருவேளை தோனி மாதிரி கடைசி ஓவர்ல அந்த கடைசி 6 பால் மட்டும் விளையாடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன மந்திரம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுவும் அவங்க கிட்ட கட்சி அதையும் நீங்க நம்புறீங்களா? இல்ல நான் சொல்ல வரேன், அது என்ன சொல்ல வரேன், அவங்க சில கட்சிக்காரங்க பேசினா இல்லைங்க ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, ஏதோ ஒண்ணு. திடீர்னு பார்த்தா எனக்கு நேத்து திடீர்னு யூடியூப்ல ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன், பொன்ராஜ் வர்றாரு. இப்ப அடிக்கடி பொன்ராஜுக்கும் டிவி கேட்கும் பிரச்சனை அவர் வர்றாரு. அவர் ஒரு வீடியோல என்ன சொல்றாருன்னா, விஜய் மீட்டிங்ல பாம்பு வெடிச்சாலும் வெடிக்குங்க, அதுக்கும் காரணம் திமுகன்னு சொல்லுவாங்க பாருங்கன்றாரு. அந்த மாதிரி அவங்க ஒரு திட்டம் வச்சிருந்தா கூட வச்சிருந்திருக்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுல அதை கூட அவங்க செய்ய துணிவாங்கன்றாரு பொன்ராஜ். அப்போ என்ன மந்திரத்தை கையில வச்சிருக்காங்கிறது நமக்கே பயமா இருக்கு. அப்போ நீங்க இன்னும் 18 நாள் நீங்க என்ன இப்ப இருக்கிறதே மாவட்டம் 38 மாவட்டம் தான் இருக்குது. நீங்க வந்து அந்த சனிக்கிழமை விரதம் இருக்கிறத கேள்விப்பட்டோம். அப்பயே நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கிறோம். எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு நம்ம விமர்சிச்சு பேசணும். அந்த சனிக்கிழமை விரத மாதிரி சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு போனாரு. அதுலயும் 6வது சனிக்கிழமையில 3வது சனிக்கிழமையில சிக்கலாகி போயிடுச்சு. அதுல இருந்து அது நல்ல மொமெண்டம் கிடைச்சது, செம மொமெண்டம் கிடைச்சது. அப்ப இதுவரைக்கும் ஒரு அரசியல் தலைவர்களுக்கு தமிழகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு மீடியா வெளிச்சம், லைவ் டெலிகாஸ்ட், அவர் வீட்டில் கிளம்புறதுல இருந்து வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இவ்வளவு ஒரு மீடியா வெளிச்சம் கொடுக்கல. அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்லா மீடியாவும். ஆனா கடைசீட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, அதை பயன்படுத்த முடியாம விட்டீங்க. இன்னைக்கு மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் சூப்பரா பண்ணுவாங்க, நீங்க அதையும் காணும். அப்போ நீங்க இருக்கிறது இன்னும் 18 நாள் தான். நீங்க போனது வெறும் 6 இடத்துக்கு மீட்டிங் போறீங்க, 6வது இடத்துல பிரச்சனை ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரம்பூருக்கு வெளியே வந்து பேசியிருக்கிறீங்க, கொளத்தூர்ல பேசுனீங்க. கொளத்தூர்ல பேசும்போது கூட வேட்பாளரை கூப்பிட்டு பக்கத்தில் நிக்க வைக்கணுமா இல்லையா மதேஷ்? அவர் பேர் தெரியல, அவருக்கு பிஎஸ் பாபு தெரியல. தப்பா சொல்றேன். பிஎஸ் பாபு எவ்வளவு பெரிய பழைய அரசியல்வாதி. அவர் 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்தாரு. 2 நாளைக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் தானே சீட்டு கொடுக்குறாங்க. பாபுவா பிரபுவான்னு தெரியாம கட்சியில சேர்த்திருக்காரு இவரு. யாரோ ஒருத்தர் வாங்க 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 நீங்க இப்ப சொன்னீங்களே எத்தனை பேருக்கு எதிர்கட்சியில இருந்து மத்த கட்சியில இருந்து வந்து யாருன்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 62 சீட் வருது. ஆமா நம்ம எந்த வேட்பாளர் திருச்சியில இவர்தான் இப்படி கையெடுத்து கும்பறாரா, வணக்கம்லாம் வச்சு மைக்கெல்லாம் வச்சுட்டு வணக்கம்லாம் அதெல்லாம் இப்ப வந்து ரியல் பொலிட்டீஷியனா மாறுறாரு. ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாரு. இது எப்படி ரியல் பொலிட்டீஷியன்? வணக்கம் இவர் மட்டும் வச்சுக்கிட்டு இவருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு இவருக்கு ஓட்டு கேட்கறாரு. அந்த தொகுதியை சுத்தி 5 பேர் 6 பேர் அங்க நின்னுறாங்கல்ல, அங்க நிக்கிறாங்க சார். ஒரு வண்டியில் இன்னொரு வண்டியில் நின்னுறாங்க. நிறுத்தி இருக்கலாம், கூப்பிட்டு நிக்கல, ஒவ்வொருத்தரையும் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே. இல்ல எடப்பாடி கூப்பிட்டு மேல போட்டு அனௌன்ஸ் பண்றாரு சார். அதான் நான் சொல்ல வரேங்க. இப்ப அந்த அத கூட உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ராட்டஜி டீம் சொல்ல மாட்டாங்களா? ஏங்க நீங்க பேசும்போது ஒரு ஏன்னா நீங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த வேட்பாளர்களையும் அதையும் வந்து இவங்க வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான். இவங்களுடைய பிரச்சாரம் நடந்தது பூரா 1 of 4 சீசன்ஸ் இல்லைன்னா இந்த தாஜ், அதுதான் இவங்களுடைய பொலிட்டிக்கல் பேட்டில் கிரவுண்டா மாறிடுச்சு. அப்ப இதெல்லாம் தான் நமக்கு அவர்கிட்ட வந்து அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் பிடிக்காம. இது என்ன மாதிரி அரசியல் சார்? இது ஏதோ ஆடியோ லான்ச் மாதிரி. ஆடியோ லான்ச்னா கூட 4 பேர் பேச விடுவாங்க. ஆமா தானே? அவங்க இந்த சினிமால வந்து அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ற மாதிரி இதை வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி நினைச்சிட்டு இல்ல, அது கூட ப்ராப்பரா பண்ணலையே. மத்த 5 வேட்பாளர் 6 வேட்பாளர் நின்னுறாங்களா, அவங்க எல்லாம் அனௌன்ஸ் பண்ணணும்னு இவர் தானே சார் பண்ணோம். அதைத்தான் சொல்ல வரேன். அப்போ அதை கூட அந்த டீம் சொல்லி கொடுக்காதா? ஏங்க நீங்க பேசும்போது அட்லீஸ்ட் நீங்க அந்த வேனுக்குள்ளார மேல வந்துட்டு சொல்லி கீழே இறக்கி போக சொல்லிருங்க.
உங்க கிட்ட பக்கத்துல நிக்கட்டும், நீங்க தான் தோல்ல கை போடுற தலைவர் தானே, பாட்டெல்லாம் போடுறீங்களா? அவர்தான் ஒரு இடத்துல எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணவே இப்படி பண்ணி அனுப்பிட்டாங்க. இந்த போட்டோ வச்சுக்கோங்க, அந்த போட்டோ வச்சு பண்ணி அவர் நிறைய போஸ்ட் கொடுக்குறாரு, இப்படின்னு ஒரு டிஃபரெண்ட் போட்டோ போதுன்னு நினைக்கிறாங்க. அந்த போட்டோவை எடுத்து அது ப்ராபகண்டாக்காக. அப்போ அது முக்கியம்னு உங்களுக்கு தெரியுது. உங்க கூட பக்கத்துல நிக்கணும், நீங்க வந்து அவர் கூட எவ்வளவு அணுக்கமா இருக்கீங்கிறதெல்லாம் வேட்பாளருக்கு வாக்காளர்களுக்கு தெரியணும் தான் அவர் விஜய் செய்யறாரு. அதை பாராட்டுறேன். அதை ஏன் களத்துல செய்ய மறுக்கிறீங்க? ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த அரசியல் நுணுக்கங்களே தெரியலையா? அப்ப என்ன சிக்கல் இருக்குது? யார் களத்துல முந்திட்டு இருக்காங்க? முந்துவது யார்? இன்னைக்கு இப்ப பிரச்சனையில வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் விரல விட்டு ஆட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக வந்து பயங்கர கூட்டணி இன்டாக்ட்ல இருக்கு, பயங்கரமான வந்து போர்ஸ்ல இருக்கிறோம் அப்படின்னாங்க. இப்ப வந்து பார்க்கும்போது அந்த கூட்டணி எப்படி வந்து நம்மளே சொன்னோம் எவ்வளவு பலமா இருந்த கூட்டணி இப்ப பலகீனமா இருக்கு. வேல்முருகன் வெளியே போயிட்டாரு, கமலஹாசன் வந்து நான் ஃப்ரீயாவே வேலை பார்க்குறேன்ட்டாரு. தேமுதிகவுக்கு வந்து 2 லட்சம் வாக்கு வாங்குனீங்கன்னா ஒரு ராஜ்யசபா 10 சீட்டுங்கிற ஒரு புது ட்ரெண்டை வந்து செட் பண்ணி விட்டுருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் அப்புறம் கசக்கி புழிஞ்சு கண்ணீர் விடுற அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே பண்ற. அப்போ இதெல்லாம் இருக்கிறனால அந்த முன்னுக்கு போன அந்த திமுக கூட்டணி வந்து பெரும் அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய வாக்குறுதி பட்டியல்ங்கிறது எப்பயுமே வந்து பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடியது. இன்னைக்கு ஒரு 60-70% அதிமுகவுடைய வாக்குறுதிகளை காப்படிச்சு அவங்க போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாக்குறுதி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கே வந்து உதறுது. ஏன்னா அவர் வந்து விடியல் எங்கே அன்புமணி புக்கு போட்டார். இவங்க வந்து 505க்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க 98% வந்து நிவர்த்தி பண்ணிட்டோம், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் நாங்க. அப்ப நம்மளே பேசியிருந்தோம். அப்ப என்ன இந்த 505ல 98னா 497 வாக்குறுதி, மீதி 8 தான் காலியா அப்படின்னு கேட்டோம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திமுகவுக்கும் இந்த கணக்கு நம்பருக்கும் எப்பயுமே தகராறு. அது வந்து மழைநீர் வடிகால வாரியத்துல சதவீதமா இருந்தாலும் சரி, பட்ஜெட்டிங் சதவீதமா இருந்தாலும் சரி, வாக்குறுதி சதவீதமா நம்பர்னு வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை போல இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதை செஞ்சோம் தெளிவா அன்புமணி போடுறாரு. இல்ல நம்பர் 26. அப்போ 26% தான் அவங்க வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க. பின்னடைவு பின்னடைவு வந்து செஞ்சிருச்சு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்ல இவங்க வந்து டெல்லிக்கு பயப்படுறாங்க, பாரதிய ஜனதாக்கு பயப்படுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எடப்பாடியார் வந்து தெளிவா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டே வர்றாரு அவர். அதாவது தமிழ்நாட்டில் நான் அதனால தான் சொல்லுவேன், ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண அரசியல் தலைவர் யாருன்னா எடப்பாடியார். அப்ப அவர் ஒவ்வொரு தடவையும் இல்லைன்னா அந்த மாதிரி ஆள் இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டே வராரு. ஏன்னா இவங்க திமுக காங்கிரஸ்க்கு அடிபணிஞ்சு 28 குடிச்சது. ஆனா பாரதிய ஜனதாவுக்கு 27 சீட்லயே வந்து அவங்க முடிச்சாங்க. கூட்டணி கட்சிகள்ல எந்த பிரச்சனையும் எந்த சலசலப்பும் இல்லாம பண்ணாங்க. வருத்தங்கள் இருக்கலாம், ஆனா எங்கேயுமே எந்த கூட்டணி கட்சி தலைவரும் வெளியே வந்து எந்த விதமான சொல்லல. அதே மாதிரி அவருடைய வாக்குறுதிகளையும் ஒரு பீஸ் மீலா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த 2 கட்சி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அந்த ஃப்ரீ பீஸ்ல எனக்கு உடன்பாடு இல்லை, அதை விட்டுருங்க. பட் இந்த 2 பேர்த்தையும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவரே வாக்குறுதியை கொடுத்துட்றாரு. அதை பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறாங்க. திருப்பி ஃபுல் புக்கையும் அவரை ரிலீஸ் பண்ணிட்டு போறாரு. 3 மீட்டிங் வந்து ஐயா மோடி அவர்களை வச்சே இங்க வந்து தமிழகத்துல அந்த என்டிஏ கூட்டணியினுடைய பிரச்சாரங்கள் வந்து இதுவரைக்கும் முடிக்கப்பட்டிருக்குது. எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் இந்த கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியே ஒரு 185-190 தொகுதிகளுக்கு அவருடைய பேருந்து பயணத்துல போயிட்டு வந்து பெரிய அளவுக்கு பிரச்சாரங்கள் பண்ணாரு. இப்ப வந்து பெரிய அளவுக்கு பிரச்சாரங்கள்ல இறங்கி இருக்காரு. அப்ப இந்த கூட்டணி இந்த வாக்குறுதி எந்த சலசலப்பும் இல்லாம இருக்கிறதுல வந்து முன்னுக்கு போயிட்டு இருக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சீமான் அவர்கள் எப்பயும் என் வழி தனி வழி, என்னுடைய பலம் என் பலத்தை சார்ந்ததான், மற்றவன் தோல் ஏறி நான் சவாரி பண்ண விரும்பலைங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அவருடைய பயணம் தனிச்ச பயணம், நீடித்த பயணம். அவர் வந்து சும்மா இந்த இடத்துல வந்து இப்ப விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி நான் 2026 முதலமைச்சர் சீட்ல வந்து நான் உட்கார்ந்துக்கணுங்கிற அளவுக்கு அவங்க இல்லை. சோ அவங்க வந்து என்னுடைய பார்வையில ஒரு தமிழக அரசியல்ல ஒரு பெரிய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமா சீமான் அவர்களும் நாம் தமிழரும் இருக்குங்கிறத நான் பாக்குறேன். இந்த 2024 அவங்க எதிர்பார்க்கிற அளவு, ஆனா சட்டமன்றத்துக்கு சில வேட்பாளர்கள் இந்த தடவை அனுப்புவாங்கிறது எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு பிரகாசமா. விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மத்த கட்சியை விட அவங்க வந்து பின்னடைவில் இருக்காங்க. காரணம் மத்த கட்சிகள்னால அவங்க பின்னுக்கு தள்ளப்படல, தன்னைத்தானே பில்லுக்கு தட்டிக்கிட்டாரு விஜய் அவர்கள். வேற யாரும் இல்லாத அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட அந்த பெரு வாய்ப்பை புரிஞ்சுக்காம, அந்த வாய்ப்பு என்னன்னே தெரிஞ்சுக்காத அளவுக்கு அதை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்தி, அவர் சொல்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்குது, அதனால நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம், இன்னும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரூமை காலி பண்ணிட்டு சாவி கொடுக்கல, முதலமைச்சர் ரூமை அவர் காலி பண்ணி சாவி கொடுத்துட்டாங்கன்னா இவங்க சாவி வாங்கிட்டு போய் விஜய் அவர்களை உள்ளார உட்காரலான்னு
அந்த அந்த எண்ணத்துல இருக்காங்க போல ஆனா இப்ப தெரியுது. 4வது தான் இருக்காங்க, பின்னாடி அந்த அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. அப்ப இந்த 4 பேர்த்தையும் பிரதானமான இதுன்னு பார்க்கும்போது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வந்து ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காங்கன்னு பார்க்க முடியுது இன்னைக்கு தேதியில. ரைட். வரப்போற இந்த 18 நாள் வந்து இந்த கட்சிகளினுடைய அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, பிரச்சாரங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நிலவரங்கள் வந்து மாறக்கூடும். பட் அந்த அளவுக்கு அதிமுக அசால்ட்டா விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தடவை. ரைட் சார், பார்க்கலாம் நிறைய விஷயங்கள். 18 நாள்ல பனையூர் வாயில் திறந்து கொண்டு வெளியே வராரா விஜய் அப்படின்றத நம்ம பார்த்ததே ஆகணும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுவோம். நன்றி நந்தகுமார். நன்றி மாதேஷ்.